அடுத்தபடியாக எப்பொழுதெல்லாம் தாராபுரத்தில் புத்தக திருவிழா நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய பங்களிப்பான மாணவ செல்வங்களுக்கு பரிசளித்து கொடையளிக்கக்கூடிய அண்ணன் வே சந்தானகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்த்துரை கூற. வாழ்கனி அம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கெட்டு பால்வட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா உன் புகழ் வாழ்க வாழ்கவென்று வணங்கி இந்த இனிய மாலை நேரத்திலே புத்தக திருவிழாவினுடைய நிறைவு நாளிலே கலந்து கொண்டிருக்கும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் இந்த மேடையிலே தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர் தமிழ் பேச்சாளர், இலக்கியத்திலையும் இலக்கணத்தையும் மருத்துவ படிப்போடு அதைவிட அதிகமாகவே படித்தவர், இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் சகோதரர் மருத்துவர் ஐயா தங்கராஜ் அவர்களே, நமது மண்ணின் மைந்தர் புலவர் திரு அரங்கசாமி ஐயா அவர்களே, விவேகம் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளர் திரு சுப்பிரமணியம் அவர்களே, வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் எங்களது மண்ணின் மைந்தர் அண்ணன் ஞானசேகர் அவர்களே, அருமை தம்பி திரு சிவகுமார் அவர்களே, திரு தங்கவேல் அவர்களே, ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்களே, அதற்கும் மேலாக தாராபுரம் ஒரு வரலாறு என்ற ஒரு ஆய்வு நூலை மிக சிறப்பான முறையிலே எழுதி தாராபுரத்தினுடைய வரலாற்றை தொகுத்து தாராபுரம் என்ற ஊர் எப்படி இருந்தது என்பதை அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை நம்மையெல்லாம் இட்டு சென்ற எங்களது மண்ணின் மைந்தர், என்னை பொறுத்தவரையில் இன்னும் பல நூல்களை அவர் எழுத வேண்டும். நமது தாராபுரத்தை சார்ந்த ஒரு எழுத்தாளரும் ஒரு சாகித்ய அகாடமி விருதை பெற வேண்டும் என்ற ஆவலோடு அவருக்கும் என் முதற்கன்று நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்ற வள்ளுவனுடைய வாக்குப்படி என்னோடு இந்த காலத்திலே அந்த காலத்திலே விவசாயம் என்பது ஒரு மிகப்பெரிய தொழிலாளகவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் உணவளிக்கும் ஒரு பெரிய கடவுளாகவும் காணப்பட்ட இன்றைய விவசாயிகள் இன்றைய தினம் மிக மோசமான நிலையில் விவசாயத்தை நோக்கி விவசாயம் போய்கொண்டிருக்கிறது. இந்த மேடையின் வாயிலாக எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பின் வாயிலாக ஒன்றை மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விவசாயத்தை காப்பாற்ற ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொருவரை விவசாயத்துக்கு அனுப்புங்கள். அத்தனை பேரும் மருத்துவராகவும் பொறியாளராகவும் வழக்கறிஞராகவும் ஆகிவிட்டால் விவசாயம் செய்வது என்பது நம்ம அது ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தர் சொன்னார், இந்த கொரோனா காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அத்தனை பேரும். ஆனால் அப்போ கூட கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஓரளவுக்கு அவர்கள் கஷ்டப்படாமல் தான் இருந்தாங்க. ஆனால் விவசாயம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. கொரோனா வந்தப்போ அத்தனை பேரும் வீட்டுக்கு உள்ளே முடங்கி அப்போவும் மாடு வச்சுருந்தவங்க பால் கறந்தாங்க, அப்பவும் நெல் விளைவிச்சாங்க, அப்பவும் காய்கறி விளைவிச்சாங்க. அத்தனை பயிர்களையும் விளைவித்து நகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அனுப்பி வைத்தவர்கள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளை கொஞ்சம் அனைவரும் சேர்ந்து வாழ வையுங்கள், நீங்களும் விவசாயம் செய்யுங்கள், அப்பொழுதுதான் அந்த விவசாயத்தினுடைய அருமை தெரியும் என்று சொல்லிக்கொண்டு, அதற்கு மேலாக சென்ற முறை புத்தக திருவிழாவிலே அத்துணை பள்ளிகளும் கலந்து கொண்டிருந்தன, அரசு பள்ளிகள். அத்தனை பள்ளியும் கலந்து கொண்டிருந்த வேளையிலே தளவாய்வட்டத்தை சார்ந்த எந்த பள்ளியுமே சென்ற முறை கலந்து கொள்ள அழைக்கவில்லையா கலந்து கொள்ளவில்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது.
தளவாய் வட்டத்தில் கிட்டத்தட்ட 10 அரசு பள்ளிகள் இருக்கிறது. ஒரு பள்ளி கூட இங்கு வந்து நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு நம்மளுக்கு அருகதை இல்லையா என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதை வந்து இன்றைய தினம் இறுதி நாளில் இந்த நேரத்தில் சிறப்பான முறையில் பல கலை நிகழ்ச்சிகளை தந்த எங்களது தளவாய்பட்டினம் ஊராட்சிக்கு உட்பட்ட நரசிங்காபுரம் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியருக்கும் அதனுடைய தலைமை ஆசிரியருக்கும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது நெஞ்சங்கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்றைய தினம் 1923ஆம் ஆண்டு ஆங்கில ஆண்டு கடைசி நாள். நாளைய தினம் புத்தாண்டு பிறக்கப் போகிறது, பொங்கலும் வரப்போகிறது. இந்த இனிய வேளையில் அத்தனை பேருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, நேரத்தின் அருமை கருதி ஐயா அவர்கள் திரு கௌதமன் அவர்கள் சொல்லாமல் விட்டுவிட்டேன், மன்னிக்கவும். மிகப்பெரிய பேச்சாளர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய பேச்சுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று வழிவிட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையாக உள்ளத்தில் இருப்பதை வெளிப்படுத்திய சந்தானம் கிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு நன்றிகள்.